குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம். அதாவது தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அதில் நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு கீழே ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, அதை எப்படி அழைப்போம், சென்டிகிரேட், ஃபாரன்ஹீட், கெல்வின். அப்புறம் கெல்வின்லேருந்து செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணுறது எப்படி, செல்சியஸ்லேருந்து கெல்வின்க்கு, அப்புறம் ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அப்புறம் மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோம். மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் கண்டக்ஷன், கன்வென்ஷன், ரேடியேஷன். அதாவது வெப்ப கடத்தல்னா என்ன, வெப்ப சலனம்னா என்ன, வெப்ப கதிர்வீச்சுனா என்னென்னலாம் பார்த்தோம். அடுத்து நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்க்க போறோம். அந்த தெர்மல் கண்டக்டிவிட்டினா என்ன அப்படின்னு தெரியறதுக்கு ஃபர்ஸ்ட் தெர்மல் கண்டக்டர்ஸ்னா என்ன அப்படின்னு தெரியணும். தெர்மல் கண்டக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். கண்டக்டர்ஸ்னா என்ன அர்த்தம்னா அலோவ் பண்றது. கண்டக்டர்ஸ்னா அலோவ் பண்றதுன்னு அர்த்தம். இப்போ தெர்மல்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹீட்னு அர்த்தம். ஸோ எதை அலோவ் பண்ணுது, ஹீட் அலோவ் பண்ணுது உள்ளுக்குள்ளார. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அயன் ராட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறதுனால அது சூடாகுது. ஸோ டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகுது. உள்ளுக்குள்ளார ஹீட்டை அலோவ் பண்ணுறோம், அதை அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தெர்மல் கண்டக்டர்ஸ். தெர்மல் கண்டக்டர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ஹீட்டை தனக்குள்ளார வாங்கிக்குதோ அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் வந்து தெர்மல் கண்டக்டர்ஸ். சரிங்களா? வெப்ப கடத்தி அப்படின்னா என்னன்னா வெப்பத்தை உள்வாங்கிறது தான் வந்து, உள்வாங்குற சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் வந்து வெப்ப கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து தமிழ் கரெக்டான வேர்டெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க வந்து இன்ஜினியரிங் லெவல்ல இருக்கீங்க. ஸோ சின்ன சின்ன வார்த்தை, ஹீட்னா வெப்பம், டெம்பரேச்சர்னா வெப்பநிலை அப்படிங்கிறது ஃபெமிலியர் ஆயிரணும் நீங்களே. சரிங்களா? இப்போ தெர்மல் கண்டக்டர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுதா? ஒரு சப்ஸ்டன்ஸ் ஹீட்டை அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேரு தெர்மல் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தெர்மல் கண்டக்டர்ஸ் வந்து டூ டைப்ஸ். என்னென்ன அப்படின்னா குட் தெர்மல் கண்டக்டர், பேட் தெர்மல் கண்டக்டர். குட் தெர்மல் கண்டக்டர்னா என்னன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு குட் தெர்மல் கண்டக்டர்ஸ். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ்ல 100% ஆஃப் ஹீட் தர்றோம். அதுல 100% ஆஃப் ஹீட் தரும்போது 95% ஆஃப் ஹீட்டை தான் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸ்க்கு பேரு குட் தெர்மல் கண்டக்டர்ஸ். அதுவே நம்ம எவ்வளவுதான் 100% தந்தாலும் ஒரு 10%, 5% ஆஃப் இது ஹீட் மட்டும் அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸ்க்கு பேர் வந்து பேட் தெர்மல் கண்டக்டர்ஸ். மொத்தத்துல ரெண்டுமே ஹீட் அப்சர்வ் பண்ணும். இது ரொம்ப ஜாஸ்தியா பண்ணும், இது கம்மியா பண்ணும். குட் தெர்மல் கண்டக்டர்ஸ்னா ஜாஸ்தியா ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கிற மெட்டீரியலுக்கு பேரு குட் தெர்மல் கண்டக்டர்ஸ். கம்மியா ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கிற மெட்டீரியலுக்கு பேரு பேட் தெர்மல் கண்டக்டர்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அயன், எல்லா மெட்டல்ஸுமே சொல்லலாம். பேட் தெர்மல் கண்டக்டர்ஸ் வந்து வுட்டு, கிளாஸ், ஏர் எல்லாமே வந்து பேட் தெர்மல் கண்டக்டர்ஸ் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ தெர்மல் கண்டக்டர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுது இல்லையா? இப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு வரலாம். ஸோ கண்டக்டிவிட்டினா என்னன்னா எந்த அளவுக்கு அதை ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்றதுதான் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி. கம்மியா பண்ணுதா, ஜாஸ்தியா பண்ணுதா அப்படின்னு சொல்றது அந்த ப்ராசஸ்க்கு பேரு. தெர்மல் கண்டக்டர்ஸ்னா என்ன, ஹீட்டை அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அந்த மெட்டீரியலுக்கு பேரு தெர்மல் கண்டக்டர்ஸ் சொன்னேன். அந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய பினாமினா இருக்கு இல்லையா, ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி. சரிங்களா? ஹீட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னு சொல்றேன் இல்லையா, அதுதான் வந்து ப்ராசஸ். அதுக்கு பேர் தான், இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி. அதே வந்து அயனுக்கு எப்படி இருக்கு, கிளாஸ்க்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது தான் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் கிளாஸ், தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னப்பா அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னா, இப்போ மேக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ 3x கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 3 அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதாவது எண் மதிப்பு, எக்ஸினுடைய எண் மதிப்பு. இப்போ 8z அப்படின்னா வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டினா. தெர்மல் கண்டக்டிவிட்டினா என்ன நான் சொன்னேன் இல்லையா, ஹீட்டை
அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டினா அந்த வெப்ப கடத்தியோட எண் மதிப்பு கம்மியா இருக்கா ஜாஸ்தியா இருக்கா எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சில்வரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ வந்து 410 வால்ட் பர் மீட்டர் கெல்வின், காப்பரோடது 385 வால்ட் பர் மீட்டர் பர் கெல்வின், காஸ்ட் அயனோடது 55 to 65 வாட் பர் மீட்டர் பர் கெல்வின். கான்கிரீட்னா நம்ம பில்டிங் கட்டும் போது கான்கிரீட் எல்லாம் போடுவோம்ல, அதனுடைய கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 1.20 வால்ட் பர் மீட்டர் பர் கெல்வின். சார்டஸ்ட் அதாவது உட்ல இருந்தக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும் இல்லையா, துகள்கள் மர துகள்கள், அதோடைய கண்டக்டிவிட்டி வந்து 0.07 வால்ட் பர் மீட்டர் பர் கெல்வின். வாட்டரோடது வந்து 0.5 to 0.7. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது, இந்த வேல்யூஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா. அதாவது கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கிற மெட்டீரியல்ஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பேட் தெர்மல் கண்டக்டர்ஸ். அதே கண்டக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட் தெர்மல் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு வரலாம். இப்போ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம், இந்த மெட்டீரியல்ல கியூங்கிற ஹீட் அப்ளை பண்றோம். இங்க இருக்கிற டெம்பரேச்சர் T1, இங்க இருக்கிற டெம்பரேச்சர் T2. தட் இஸ் ஹீட் அப்ளை பண்ற இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எப்பவுமே ஜாஸ்தியா தான் இருக்கும். அதை வந்து T1 வச்சுக்கிறோம். இன்னொரு எண்ட்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து T2. இந்த கண்டக்டரோட ஏரியா வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், திக்னஸ் வந்து Dன்னு எடுத்துக்கிறோம். இப்போ கொடுக்குற ஹீட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா அப்படின்னு வச்சுக்கிறோம். அதான் கரெக்ட். ஆக்சுவலா இந்த ஏரியா வந்து சிறுசா இருந்துச்சு அப்படின்னா கம்மியான அமௌண்ட் கொடுத்தா போதுமா ஹீட்டு, அதே வந்து ஏரியா பெருசா இருந்துச்சுன்னா ஹீட் ஜாஸ்தியா கொடுக்கணுமா. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சைன் யூஸ் பண்றோம். இப்போ இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல என்ன அப்படின்னா இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ A இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு B, C இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு B அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த A ஜாஸ்தி ஆச்சுன்னா இந்த Bயும் ஜாஸ்தி ஆகும், B கம்மியாச்சு அப்படின்னா இந்த ஏவும் கம்மியாகும். ஸோ இங்கே என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்குதோ அது இந்த சைடு நடக்கும். இப்போ டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V வால்யூம் அப்படின்னா என்ன அர்த்தம், வால்யூம் ஜாஸ்தி ஆச்சுன்னா டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும், வால்யூம் கம்மியாச்சுன்னா டெம்பரேச்சரும் கம்மியாகும் அப்படின்னு அர்த்தம். இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலுக்கு அதான் மீனிங். அதே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் போட்டுட்டு 1/, அப்படின்னு போடுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ C ஜாஸ்தி ஆச்சுன்னா B கம்மியாகுதுன்னு அர்த்தம், B ஜாஸ்தி ஆச்சுன்னா C கம்மியாகுதுன்னு அர்த்தம். அதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ நம்ம இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்றோம், கொடுக்குற ஹீட் வந்து ஏரியாவுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஏரியா ஜாஸ்தியா இருந்ததுன்னா பெரிய ஏரியா எடுத்துக்கிறீங்க, அப்போ அங்க என்னதான் ஹீட் தரணும், எவ்வளவுதான் ஹீட் தரணும், ஜாஸ்தியா ஹீட் தரணும். ஸோ கம்மியான ஏரியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீட் கம்மியா இருந்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன நம்ம எழுதுறோம், Q is directly proportional to A, applied heat is directly proportional to area. அதே மாதிரி Q is directly proportional to difference in temperature. அதாவது இங்க 50 டிகிரி செல்சியஸ், இங்க 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அப்போ இதோட டிஃபரன்ஸ் என்ன சொல்லுவீங்க, 20 சொல்லுவீங்களா. இப்போ இங்க இன்னும் ஜாஸ்தி பண்றீங்க ஹீட்டை, 100 கொடுக்குறீங்க, 100 டிகிரி செல்சியஸ் கொடுக்குறீங்க. இங்கே எவ்வளோ ஆகும், ஆட்டோமேட்டிக்கா 60 ஆயிரும். இங்கேயும் எவ்வளோ ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் இல்லையா, 40 ஆயிரும். இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்னது, 20. ஸோ இந்த மாதிரி இங்கே எவ்வளோதான் ஹீட் அப்ளை பண்ணாலும் அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்லையும் இருக்கும் அப்படின்றாங்க. இங்கே கம்மியாக ஹீட் கொடுத்தோம்னா இதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஜாஸ்தியாக ஹீட் கொடுத்தோம்னா அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இங்கே T1 T2லையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன், தட் இஸ் Q is directly proportional to T1 minus T2. அடுத்தது பார்த்தீங்கன்னா Q is directly proportional to T, time. இது ஸ்மால் t. ஸோ ஹீட் ஜாஸ்தியாக கொடுக்குறோம், தட் இஸ் 1 செகண்டில் 50 டிகிரி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 2 செகண்ட்ஸில் என்ன ஆகும், இது ஜாஸ்தி ஆகும் இல்லையா, 60 டிகிரி ஆகும். ஸோ தேர்ட் செகண்டில் 70 ஆகும். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். டைம் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹீட்டும் ஜாஸ்தி ஆகும்
அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது Q is inversely proportional to the thickness of the conductor அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. inversely proportional to the thickness. இந்த thickness இருக்குல்ல, இந்த thickness கம்மியாச்சு அப்படின்னா கொடுக்குற ஹீட் எப்படி இருக்கணும், ஜாஸ்தியா இருக்கும். டெசிபேட் ஆகிற ஹீட்டு ஜாஸ்தியா இருக்கும். இப்போ இது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்ல போறேன்னா, வீட்டில் பார்த்தீங்கன்னா கீசர் யூஸ் பண்ணுவீங்க தண்ணி காய வைக்கிறதுக்கு இல்லையா, அந்த கீசர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பக்கெட்ல காயில் போட்டு தண்ணி ஹீட் பண்ணுவீங்களா, அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ கீசர்ல தண்ணி சூடாகும் போது இப்போ 100 டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு உள்ளுக்குள்ள இருக்க தண்ணி, போய் கீசர் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டா இருக்குமா, இருக்காது. அதுவே வந்து பக்கெட்ல காயில்ல போட்டிருக்கீங்க, பக்கெட்ல தண்ணி வச்சு காயில்ல ஹீட் பண்ணிருக்கீங்க, அந்த பக்கெட்டை போய் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், ஹீட்டா இருக்குமா. ஸோ பக்கெட் வந்து திக்னஸ் கம்மி, கீசர் திக்னஸ் ஜாஸ்தி. ஸோ திக்னஸ் ஜாஸ்தியா இருந்தா ஹீட் டெசிபேட் ஆகிறது கம்மியா இருக்கும். அதே திக்னஸ் கம்மியா இருந்தா, திக்னஸ் கம்மியா இருக்கும்போது ஹீட்டு ஜாஸ்தியா இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இந்த ஈக்குவேஷன் 4th ஈக்குவேஷனா வச்சுக்கணும், இது 3rd ஈக்குவேஷன். ஸோ இந்த 4 ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி எழுதும் போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்னா, Q is directly proportional to, இங்க என்ன பார்த்தோம், directly proportional to area A, directly proportional to T minus T1, T1 minus T2. இங்க அடுத்தது directly proportional to small t, directly proportional to small t and inversely proportional to thickness. So inversely proportional to thickness. இது வந்து நம்ம 5th ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் எடுத்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் எடுத்துட்டு ஈக்குவல் டு போட்டாச்சு. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று இன்க்ளூட் பண்ணணும். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் எடுக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று இன்க்ளூட் பண்ணுவோம். அது எப்படி இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னா, Q அப்படியே போட்டுக்கலாம், ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் எடுத்துட்டு லாம்டா அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்றோம். அந்த ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதுறோம், T divided by D. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் தான் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் thermal conductors, conductivity. ஸோ இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டியோட யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, லாம்டா மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, Q நியூமரேட்டர்ல ஏற்கனவே இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்க டினாமினேட்டர்ல இருக்கிற D இந்த சைடு வந்துச்சுன்னா நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ அது கொண்டு வந்துருங்க. இங்க இந்த சைடில் இருக்கிற நியூமரேட்டர்ல இருக்கிற ஏரியா, தென் டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர், தென் டைம் எல்லாமே இங்க வரும்போது டினாமினேட்டர்ல வந்துடும். ஸோ அப்படி வரும்போது இதனுடைய யூனிட்டை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, லாம்டா ஈக்குவல் டு, இது என்னன்னு சொன்னேன், கியூவை என்னன்னு சொன்னேன், ஹீட்னு சொன்னேன் இல்லையா, ஹீட்டோட யூனிட் வந்து ஜூல். ஸோ டி வந்து திக்னஸ், அதனுடைய யூனிட் வந்து மீட்டர், டிவைடட் பை ஏரியாவோட யூனிட் நம்மளுக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும், மீட்டர் ஸ்கொயர்னு தெரியும். ஸோ T1 மைனஸ் T2 அது என்னது, டெம்பரேச்சர், டெம்பரேச்சரோட யூனிட் வந்து கெல்வின், டைமோட யூனிட் வந்து செகண்ட். ஸோ இது மீட்டர் கேன்சல் ஆயிரும், மீதம் இருக்கிறது ஜூல் பர் மீட்டர் பர் கெல்வின் பர் செகண்ட். ஸோ இந்த ஜூல் பர் செகண்டை நம்ம என்ன எழுதுறோம், வால்ட்னு எழுதுறோம். ஸோ வால்ட் மீட்டர் பர் செகண்ட், தட் இஸ் என்னது நான் சொன்னேன், ஜூல் பர் செகண்டை வால்ட்னு எழுதலாம். ஸோ இதுக்கு பதிலாக என்ன ஆகும், வால்ட் போட்டுரும். ஸோ W/mk, வால்ட் பர் மீட்டர் பர் கெல்வின். இதுதான் வந்து லாம்டா, தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியோட யூனிட். ஸோ அடுத்த கிளாஸில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் குட் அண்ட் பேட் தெர்மல் கண்டக்டர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தெர்மல் ரேடியேஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.